அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஈடியனேற்ற நாமத்தினாலே உங்களுடைய யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். தேவன் தாமே தொடர்ந்து ஆவிக்குரிய சத்தியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவன் எப்படி ஆவியில் தேவன் கிரிக்கிறார், நம்முடைய ஆவி எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை குறித்து நாம் கடந்த பகுதியில் பார்த்தோம். இப்பொழுது நாம் தொடர்ந்து அதுக்கு தொடர்ச்சியாக நம்ம சில காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். தேவன் நம்ம ஆசீர்வதிப்பாராக. எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கலாம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்க்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷரில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். கவனிக்கிறோம் பாருங்க. மனுஷனுடைய ஆவி, உலகத்தின் ஆவி, தேவனால் அருளப்பட்ட ஆவி. கவனிங்க, இந்த 3 நிலைமையில பார்க்கணும். 2 நாள் முதல் மனுஷனுக்கு தேவன் ஒரு ஆவி கொடுத்துக்கிறாரு. அவன் சிருஷ்டிக்கப்படும் பொழுது நாம் கடந்த அத்தியாயத்தில் பார்த்தோம். அவன் ஆவி ஆத்மா சரித்துன்னு நாம் படைக்கப்பட்டான்னு பார்த்தோம். இப்போ மனுஷனுக்குள்ள ஆவி இருக்கு. அது மனுஷனுக்குரிய காரியத்தை ஆராய்ந்து பார்க்குமா, மனுஷனுக்குரிய காரியத்தை பார்க்குமா. உலகத்தின் ஆவி ஒன்று இருக்குது பாருங்க. மனுஷனுடைய ஆவி பொதுவாக இந்த உலகத்தில் அநேக காரியத்தை மக்கள் விசித்திரமான காரியத்தை செய்கிறார்கள். விசித்திரமான காரியத்தைன்னா கண்டுபிடிப்பு, நிறைய கண்டுபிடிப்பு. நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே மொபைல் ஃபோன் எல்லாமே அவன் ராக்கெட் போனது எல்லாமே அவன் மனுஷனுடைய ஆவிலிருந்து தோன்றப்பட்டதான். விமானங்கள் முதற்கொண்டு எல்லாமே மனுஷனுடைய ஆவிலிருந்து தோன்றப்பட்ட ஒன்று தான். இயற்கைக்கு அப்பாற்பட்ட சொல்ல முடியாது. நமக்கு அறிவிக்கிட்டாத காரியத்தை சந்திரன் மண்டல நிலாவுக்கு போனது, மனுஷன் போனது எல்லாமே அவன் எப்படி போனான், என்ன செஞ்சான், எல்லாமே மனுஷனுடைய ஆவியினாலே அவைகள் தோன்றப்பட்டு அவைகளால் அவன் செயல்பட்டான். இன்னொன்று உலகத்தின் ஆவி. இப்போ மனுஷன் ஆவி இந்த உலகத்தின் ஆவியில் எப்படி செயல்படுது அப்படின்னா, உலகம் என்பது இப்பிரபஞ்சத்தின் உலகத்தின் இந்த ஆவி அசுத்த ஆவியினால அவன் செயல்படும் பொழுது அவனும் சில இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவன் செயல்படுறான். பாருங்க, மந்திரவாதிகள் இன்னும் பிசாசை தான் கட்டுப்பாட்டை வச்சுக்கொண்டு தந்திரங்கள், மாய வித்தைகள் அவைகள்லாம் இந்த உலகத்தில் உண்டானவைகள். இந்த உலகத்து அதிபதி ஆகிய பிசாசின் ஆவியினால இந்த உலகத்தின் ஆவியில் செயல்பட்டு இந்த உலகத்தின் ஆவியில் அவங்க செயல்படுறத நம்ம பார்க்கலாம். ஆனால் இன்னொரு ஆவி தேவனுடைய ஆவி. எப்படி இன்னைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டு நாம் பரிசுத்தாவினை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, பரிசுத்தாவின அபிஷேகத்தையும் பெற்றுக்கொள்ளும் பொழுது அல்லது பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய ஆவி பரிசுத்த ஆவியோடு சேர்கிறது. நாள் முதல் மனுஷனுடைய ஆவி, இந்த உலகத்தின் ஆவி எல்லாமே அது வேற. வாசிக்கிறோம் நாம் 11 வாசிப்போம். மனுஷனுள்ள ஆவி அன்றி எவன் மனுஷனுக்குரியவளை அறிவான். அப்படின்னா மனுஷன் ஆவி மனுஷனுக்குரியவளை அறிவான். அடுத்து 12ஆம் வசனம், உலகத்தின் ஆவியை நாங்கள் பெறாமல். அப்படின்னா உலகத்தின் ஆவி அப்படின்னா இந்த பிசாசின் ஆவி, அசுத்த ஆவியல் அவைகள்லாம் அவனோடு சேர்ந்து இந்த மனுஷனுடைய ஆவி சேர்ந்து சில மந்திரவத்தைகள்லாம் பார்க்குறோம். ஆனால் நாங்கள் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். பாருங்க, தேவ ஆவியை பெற்ற உடனே 9ஆம் வாசிக்கிறோம். எழுதியிருக்கும்படி தேவன் தம்மில் அன்புகளுக்கு ஆயத்த மன்னவளை
கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, அவைகள் மனுஷ இதயத்தில் தோன்றவில்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். நமக்கோ அவைகளை தம்முடைய ஆவியை வெளிப்படுத்தலாம். எழுதியிருக்கபடி தேவன் தம்மை அன்புகளுக்கு ஆயத்தம் பண்ணதை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, அவைகள் மனுஷுடைய இது தோன்றவில்லை. நமக்கு அவைகளை தேவன் தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். கவனிங்க, நாம் ஆவிக்குள்ள கவனிங்க, நாம் பரிசுத்தாவியால் நம்ம நிறவப்பட்டு நாம் ஆவிக்குள்ள ஆக ரொம்ப ஆழமான பகுதிக்குள்ள போக முடியும். ரொம்ப ஆழமான பகுதிக்கு போக முடியும். ஆவிக்குள்ள ஆக அந்த உள்ளான மனுஷன் பாருங்க, உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலனப்பட்டிருக்குது. உள்ளான மனுஷன் எப்படி நம்முடைய ஆவியை நாளுக்கு நாள் புதுப்பிக்கும் பொழுது, பரிசுத்தாவினால நம்ம நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படும் பொழுது உள்ளான மனுஷன் அவன் பலனடைகிறான். எடுத்து வாசிப்ப எபேசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், எபேசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16 வாசிப்போம். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படுங்கள். உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படுங்கள். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷன்ல நீங்க பலப்படுங்கள். அப்படின்னால் உள்ளான மனுஷன்ல நான் பலப்பட அந்த ஆவி அவன் தனித்தன்மையில அவன் தானாக செயல்படக்கூடியவா இருக்கிறான். கவனிங்கன்னா போன அத்தியாயத்தில் பார்த்தோம், கடந்த அமர்வில் பார்த்தோம். ஆவிக்கு பார்வை உண்டு, ஆவி பேச முடியும், ஆவி உணர முடியும், ஆவியில் நடக்க முடியும். ஆவி எப்படி ஒரு மனுஷன் எப்படி பூமியில் ஒரு மனுஷன் செயல்படணும், அதுபோல் ஆவி தனித்து செயல்படக்கூடிய அது கெப்பாசிட்டி உண்டு என்பதை கடந்த அத்தியில் பார்த்தோம். அப்படின்னால் உள்ளான மனுஷனாகிய இந்த உள்ளான மனுஷன், இந்த ஆவி மனுஷன் நாளுக்கு நாள் பல்லடைய அவன் வேற டைமென்ஷனுக்குள்ள புறப்பட்டு போயிருப்பான். இன்னைக்கு கிறிஸ்துவ உலகத்துல ரட்சிக்கப்பட்ட உடனே நான் உள்ளான மனுஷனுக்கு நாம் அதிகம் நேரம் செலவழிப்பதில்லை, உள்ளான மனுஷனுக்கு நாம் நேரத்தை கொடுப்பதில்லை. உள்ளான மனுஷனுக்கு கர்த்தருடைய வார்த்தை, பரிசுத்தர் அபிஷேகம், பிரசனம் 2 தான் முக்கியம். கவனிங்க, 2 தான் முக்கியம். ஆனா ஆவியில வளராத மனுஷன், ஆவியில பல்லட மனுஷன், அவன் நீ என்னத்தான் நீ பிரசவம் பண்ணாலும் அது மூல அறிவுல உண்டா இருக்கும். கவனிங்க, மூல அறிவுல உண்டாக இருக்கும். ஆனால் வெளிப்பாட்டு அறிவில் வரக்கூடிய அந்த மனுஷன், அவன் உள்ளான மனுஷன் பலப்பட அவன் வெளிப்பாட்டு அறிவுல செயல்படுவான். ஆனால் உள்ளான மனுஷன் நீங்க பலனடைவதற்கான நேரத்தை செலவழிக்க வேண்டும். நாளுக்கு நான் உள்ளான மனுஷன் எவ்வளவு பலனடையானோ அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பான். கவனிங்க, நீங்க ஆவிக்குரிய மனுஷனா தான் இருக்க வேண்டுமே தவிர நீங்க சிந்தையில மனுஷ ஆவியில நினைக்கிறது. இன்னைக்கு அநேக பேர் மனுஷ ஆவியில தான் செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. மனுஷ ஆவியில கற்றுக்கொள்றது, படிக்கிறது எல்லாமே மனுஷருடைய சொந்த நமக்குள்ள இருக்கிற ஆவியில நாம் கற்றுக்கொள்ள பார்க்கிறோம், அவைகளை வளர பார்க்கிறோம். அது தப்பு. ஏன்னா மனுஷ ஆவி நீங்க அதுக்கும் தனியா செயல்பட வல்லம் இருக்குது. அதுக்கு தனியா செயல்பட வல்லம் இருக்குது இல்லைன்னு சொல்ல. ஆகவே அதில் கற்றுக்கொண்டு அதுபடி செயல்பட்டீங்கன்னா அது மனுஷ ஆவியில் செயல்படக்கூடிய ஒன்றா இருக்கும். ஆனால் அப்படி செய்யக்கூடாது. நாம் தேவ ஆவியினால நிரப்பப்பட்டு தேவ ஆவியால நடத்தப்படுறது. நம்முடைய ஆவி தேவ ஆவியால் நடத்தப்பட வேண்டும். நம்முடைய ஆவியில நாம் பெல்லடையது தேவ ஆவியால் பெல்லடைய வேண்டும். அப்படிப்பட்ட நபராக தான் இருக்குமே தவிர நான் என்னைக்கோ பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை வச்சுக்கொண்டு என்னைக்கோ பெற்றுக்கொண்ட அந்நிய பேசிக்கொண்டு அதவே வளர்ந்து போனா அது வளர்ச்சி இல்லை. உள்ளான மனுஷன் பெல்லடைய முடியாது. பாருங்க, பெருக்குமார் செய்ய பாட்டு போறாரு, உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும், நேரம் இது. பாருங்க, உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பெல்லடைய வேண்டும். பரிசுத்தாவோட சேர வேண்டுங்க. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவோட சேர வேண்டும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவோட நம்ம ஆவிக்கு நேரம் செலுத்தும் பொழுது அந்த உள்ளான மனுஷனுக்குள்ள பல விதமான கிரியை நடப்பிக்குது. அவன் உள்ளான மனுஷன் மாறுறான்.
உள்ளான மனுஷன் மாறுறான். இங்க போட்டு பாருங்க, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால் வெளிப்படுத்துவார். கவனிங்க, நமக்கோ தேவன் அவைகளை அப்படின்னா இந்த உள்ளான் மனுஷன் எவ்வளவு பெல்லறானோ அவ்வளவாய் தேவனுடைய வெளிப்பாடு உண்டாகும். தேவனுடைய வெளிப்பாடு உண்டாகும். நீங்க என்னைக்கோ ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஆவிக்கு செலவழித்தீங்கன்னா அது வேலைக்காகாது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சையில் மட்டும் நீங்க ஆவி இழந்தீங்கன்னா அது வேலைக்காகாது. கவனிங்க, உங்க ஆவி எவ்வளவு வளர்ந்துருக்கு என்பதை நீங்க கண்டுபிடிக்கணும். எவ்வளவு வளர்ந்துருக்குது, எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறான், எவ்வளவு பேலன்ஸ் வச்சிருக்கிறான், எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறான் என்பதை கண்டுபிடிக்கணும். ஏன்னா நீங்க தேவன் உங்கள்கிட்ட அவர் வெளிப்படுத்த விரும்புறாரு. பாருங்க, தேவன் தமிழ் அன்புகளுக்கு ஆயத்த பண்ணவில்லை. கவனிங்க, தேவன் தமக்கு தமிழ் அன்புகளுக்கு ஆயத்த பண்ணவில்லை. கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, அவைகள் மனுஷரில் தோன்றவில்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். கவனிங்க, ஆயத்தம் பண்ணதை உங்க ஆவியில வெளிப்படுத்த விரும்புகிறாரு. உங்க ஆவியை என்ன செய்ய போறா என்பதை நீங்க தான் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆவி ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவன் தான் செய்ய போறாரு, வெளிப்படுத்த போறாரு ரகசியங்களை. அந்த ஆவிக்கு ஆவிகள் என்னென்ன செய்ய போறா என்பதை அவர் என்ன செய்யறாரு, அவர் வெளிப்படுத்த போறாரு. நீங்க ஆவியில வெள்ளடைஞ்சு ஆவிக்குரிய மனிதனாக நீங்க முழுசாக மாற வேண்டும். கடந்த அமர்வு சொல்லியிருந்தானு எனக்கு சில ஆவிக்குரிய அனுபவங்கள் ஏற்பட்டு சொல்லியிருந்தேன். நான் சாட்சியா சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். கவனிங்க, நான் 1991 வருஷம் நான் எசிகா பிரான்சிஸ் அண்ணனுடைய மீட்டிங் அட்டன் பண்ணேன். சாட்டம் கோர்ஸ் அட்டன் பண்ணேன். அந்த சாட்டம் கோர்ஸ் அட்டன் பண்ணிட்டு அப்போ எனக்கு நான் பெந்தகோஸ்து குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தேன். ரொம்ப ட்ரெடிஷனான பெண்டிகாஸ் குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தேன். ஆனால் அந்த மீட்டிங் 91 அட்டன் பண்ண பொழுது சாட்டம் கோர்ஸ் கோயம்புத்தூரில் பெத்தேல் வேதாம்பூரில் நடத்தப்பட்டுச்சு. நான் அங்கே அட்டன் பண்ண பொழுது எனக்கு தெரியல, சரியா ஐ திங்க் ஒரு 5ஆவது நாள் 6ஆவது நாள் தெரியல. ஒரு நாள் இரவு நான் படுக்கைக்கு சென்று நான் ஜெபிச்சுட்டு படுத்து விட்டேன். படுத்தேன். அடுத்த செகண்டே எனக்கு இருக்கிற மனுஷன் வெளியே வரான். அங்கே ஒரு பிசாசு நிற்குது. அந்த பிசாசுக்கும் எனக்குள்ள வெளியே வந்த மனுஷனுக்கும் சண்டை நடக்குது. இந்த சண்டையில் பிசாசு தூத்துட்டான், நான் ஜெயிச்சேன். ஆனால் அன்னைக்கு எனக்கு பயங்கர ஃபீவர் இருந்துச்சு. நான் டேப்லெட் சாப்பிடல. நான் ஜெபிக்கத்தான் போனேன். நான் கொஞ்ச நேரம் ஜாம் பண்ணி படுத்தேன். அடுத்த செகண்டே நான் என்னைய மாதிரி ஒரு மனுஷன் வெளியே நிற்கிறான். ரெண்டு உருவத்தை பார்க்குறேன். என்னைய மாதிரி மனுஷன் நிற்கிறான். அவன் அந்த மனுஷன் அந்த பிசாசோடு சண்டை போடுறான். எனக்கு ஆச்சரியமாச்சு. என்னடா நம்ம இங்கே ஒரு ஆள் பார்க்குறோம், அங்கே ஒரு ஆள் பார்க்குறேன். முதல் ஃபஸ்ட்டு அனுபவம் எனக்கு அது புரியவே இல்லை. புரியவே இல்லை. ஏன்னா இங்கே ஒரு ஆளுக்கு அங்கே ஒரு ஆளுக்கு சண்டை போகிறானே. சண்டை போட்டு ஜெயிச்சோட காய்ச்சல் விட்டுருச்சு. யாருக்கும் சொல்ல நான் அங்கே 93ஆம் வருஷம் நான் 40 ரூபா உபவாசம் பண்ணி ஜெபிச்சுட்டு இருந்தேன். அப்பொழுது நான் பிசாசை டைரக்டாக பார்த்து அப்பொழுது நான் பிசாசோட எனக்குள்ள ஒரு மனசு எந்திரிச்சு போய் அந்த பிசாசை தூக்கி எறியதை பார்த்தேன். அது செகண்ட் அனுபவம். கவனிங்க, அது செகண்ட் அனுபவம். 3வது நான் சென்னைக்கு 94 வருஷம் சென்னைக்கு போன பொழுது, அப்படி 94 நவம்பர் மாதம் நிற்கிறேன். பெரிய மழை, பயங்கரமான புயல் மழை அடிக்குது. அந்த புயல் மழையில் நான் ஒரு பாஸ்டர் தங்கியிருக்கிறானே. அந்த பாஸ்டர் என்னை மிட் நைட் எழுப்பி இங்கே பாருங்கள் பயங்கர புயல் மழை அடிக்குது, நீங்கள் ஜாம் பண்ணுங்கன்னு சொன்னார். அப்பொழுது நான் ஜெபிக்க உட்காந்தேன். அவங்க பெட்ரூமில் அந்த பாஸ்டர் மனைவி குழந்தை 3 பேரும் ஜெபிக்கிறாங்க. அப்போ ஜெபிக்கும்போது சொன்னாங்க, புயலை பார்த்து நீ ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அந்த புயலை போக சொன்னாங்க. அங்கே போ சொன்னாங்க. என் காதில் சத்தம் கேட்டுச்சு. நான் என்ன பண்ணேன், அந்த
புயலை பார்த்து அந்நிய பேசிக்கிட்டே இருந்தேன். கொஞ்ச நேரத்தில் புயலை பார்த்து அந்த இடத்துக்கு போவோன்னு சொல்லி நான் சொன்னேன். சொன்ன உடனே அடுத்த செகண்டு என் ஆவி என்னை அறியாமையே எந்திரிச்சு மெரினா பீச்சுக்கு போய் நிற்குது. மெரினா பீச்சுக்கு நிற்குது. நான் இங்கே இருக்கிறேன், நான் பெட்டில் உட்காந்துருக்கிறேன். என்னுடைய இன்னொரு மனுஷன் மெரினா பீச்சில் போய் நின்றுக்கிட்டு அந்த புயலை பார்த்து இப்படி பயங்கர அதிகாரத்தோடு பயங்கர 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 என்னது வல்லமையோடு அந்த புயலை பார்த்து போ இடத்துக்கு போ அப்படின்னு சமத்தில் போ அப்படி சொன்ன ஒரு 10 நிமிஷம் இல்லை போய் நின்றுச்சு. எனக்கு ஆச்சரியம், என்னடா இங்கே ஒரு ஆள் வந்து அங்கே ஒரு ஆள் இருந்தேன், அவ்வளோதான். நான் படுத்துக்கிட்டேன். 2 நாள் கழித்து அந்த பாசனார் என்னைய மெரினா பீச் கூப்பிட்டு போனால் அதே எந்த இடத்துக்கு நான் நின்று ஜாமோன்னா அதே போட்டு, அந்த போட்டிலுக்கு எல்லா பேர் அது எல்லாத்தையும் நான் ஆவியில் பார்த்தது அதே எடுத்து போனேன். எனக்கு பயங்கர ஷாக் ஆகிட்டு என்னது ஆச்சரியமாக இருக்குது. நான் போட்டில் உட்காந்து தேங்க்ஸ் பண்ணேன். அது எனக்கு இன்னொரு அனுபவத்தை கொடுத்துச்சு. 3வது அனுபவம் என்னென்னா, அதே தாம்பரத்தில் நான் ஒரு வாலி பிள்ளைக்கு ஜெபிக்க போனேன். ஜெபிக்கும் பொழுது அந்த பிள்ளை பேய் பிடிச்சிருந்துச்சு, பிசாசு பிடிச்சிருந்துச்சு. அவன் சொன்னாங்க, ஐயா இரவெல்லாம் இந்த பேய் வந்து இந்த பிள்ளையை கொண்டு போய் தள்ளுது, தீயில தள்ளுது, தண்ணிக்குள்ள தள்ளுது. நாங்கள் இரவெல்லாம் விழித்திருந்து பாதுகாக்கணுனாங்க. இன்னைக்கு நைட்டு நான் ஜாம் பண்ணுறேன் நடக்கா சொன்னேன். கவனிங்க, இரவு நான் 12 மணிக்கு தான் போக சொன்னா பேய் பிடிக்க சொன்னாங்க. வீட்டுக்கு வந்தேன், சாப்பிட்டு முடிச்சுட்டு 11 மணிக்கு நான் ஜெபிக்க வேத வாசித்தேன். ஒரு 11:45 நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். பேர் மாலா. ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஜெபிச்சு 12 மணிக்கு அந்த பேய் மாலாக்குள்ள பேய் கிரீஸ்வர பேயை நான் கடிந்து கொண்டு அதுக்குள்ளே போகாதபடிக்கு தடை பண்ணி ஜெபிக்க ஆரம்பித்தேன். 11:10க்கு 11:20 ஜபடி முடிச்சு பண்ணிக்கிறேன். நான் படுத்த உடனே தூங்கலை. படுத்த உடனே அந்த வீட்டிலேருந்து பிள்ளை வீட்டிலேருந்து ஒரு ஆவி, அந்த ஆவி புறப்பட்டு நான் எந்த பக்கம் வந்தேனோ அதே ரூட்டில் வந்து என் வீட்டுக்குள்ளே பெட்ரூமில் வானத்துக்கு பூமிக்கு நிற்குது பிசாசு. வானத்துக்கு பூமிக்கு பிசாசு நிற்குது. நான் கண்ணை தூங்கலை, சொந்த கண்ணால் முடிச்சு பார்த்தேன். உள்ள ஹைட்டில் நிற்கிறதே பெயின்னு சொன்னேன். ஏசு சாத்தானே போ அப்படின்னு சொன்னேன். அவ்வளோதான். அது சுருங்கி வீட்டு வெளியே போச்சு. வெளியே போன உடனே அடுத்த செகண்டே எனக்குள்ளுக்க இந்த உள்ளான மனுஷன், இந்த ஆவி மனுஷன் எந்திரிச்சு இப்போ ரெண்டு பேர் இருக்கான். நான் கீழே படுத்துருக்கிறேன். அவன் எந்திரிச்சு போய் ரோட்டில் போகிற அந்த பிசாசை போய் அடித்து மேற்கொண்டான். கவனிங்க, இதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. இது மாதிரி எத்தனையோ தடவை நான் ஆவிக்குள்ளானேன். எடுத்து வாசிப்போம். எசேக்கியேல் புஸ்தகம் 37:1 வாசிப்போம். கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை ஆவிக்குள்ளாக்கி என்னை வெளியே கொண்டு போய் கவனிங்க, என்னை ஆவிக்குள்ளாக்கி ஆண்டவர் என் ஆவி மனுஷனை வெளியே கொண்டு போறாரு. இதுதாங்க வந்து நாம் உன்னதமான அனுபவத்துக்குள்ள போறதுக்கான வாய்ப்பு. இந்த கடைசி காலங்களில் தேவன் அப்படிப்பட்ட நபரை எழுப்ப விரும்புகிறார். எடுத்து வாசிப்போம். வெளிப்படுத்தல் 1:10 வாசிப்போம். வெளிப்படுத்தல் 1:10 வாசிப்போம். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். நான் ஆவிக்குள்ளானேன். அவனிங்க கர்த்தருடைய நான் ஆவிக்குள்ளானேன். அப்போது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். கவனிங்க, நான் ஆவிக்குள்ளானேன். கவனிங்க, நீங்கள் ஆவிக்குள்ளாகிறதா மேன்மையான ஒன்று. ஏனென்றால் ஆண்டவர் இந்த கடைசி காலங்களில் தேவன் ஆவிக்குள்ளாக்குற ஒரு புதுமையான காரியத்தை செய்ய போறாரு. நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது கவனிங்க, அருமையான சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான சகோதர சகோதரியே, நீங்கள் ஆவிக்குள்ளாக வேண்டும். ஒவ்வொரு நாள் ஆவிக்குள்ளாக வேண்டும். ஆவில் நிரம்ப வேண்டும். ஏனென்றால் கடைசி கால தேவன், இந்த உலகம் பிசாசி கையில புல்லாங்கல் இருக்குது. இந்த பிசாசி புல்லாங்கல் இருக்கிற இந்த உலகத்தை நீங்கள் ஜெயிக்க வேண்டுமானால், தேவனுடைய மகாபெரிய எழுப்பதை கொண்டு வரனால் நீங்கள் ஆவிக்குள்ளாக வேண்டும்.
சொந்த ஞானத்தை வைத்து, சொந்த அறிவை வைத்து, சொந்த மனுஷன் ஆவி வச்சு ஊழியம் செய்ய முடியாது கடைசி காலங்கள்ல. ஆனா வரப்புற காலங்கள் தேவன் ஆவிக்குரிய மனிதர்களை, ஆவிக்குரிய சபை எழுப்ப போறாரு. ஆகவே தான் நான் வைரக்கத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். அருமையான சகோதரி சகோதரியை கேட்கிற யாவருக்கும் சொல்றேன், கவனிங்க. நீங்கள் மூல அறிவில் ஏதாவது கற்றுக்கொண்டு ஏதாவது பேச சொல்லி அதை பேச வைக்க வேண்டாம். கவனிங்க, நீங்கள் ஆவிக்குள்ளாகி பரம ரகசியங்களை, பரம வெளிப்பாடுகளை நீங்கள் சபைக்கு சொல்ல வேண்டும். நீங்கள் நிரம்பி வெளிப்பாடுகளை பெற வேண்டும். என்றால் கடைசி நாட்கள் பரிசுத்த காலங்கள். ஹலோ, தேவன் பரிசுத்தான் பலமா கிழிச்சு போற காலங்கள், பரிசுத்த நாட்கள், பரிசுத்த நாட்கள், பரிசுத்த பலமா கிழிச்ச நாட்கள். எல்லாரு மேலும் தன்னுடைய ஆவியை ஊற்ற போற நாட்கள். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது மூப்பர்கள் தரிசன சொப்பலை காண்பார்கள். அப்படி கடைசி நாட்களுக்கு மாம்சமான யாவர் மேலும் ஆவி ஊற்றுவான். கவனிங்க, ஆவிக்குரியவன் ஆவிக்குரிய காரியத்தை பகுத்தறிவானாம். ஆவிக்குரியவன் ஆவிக்குரிய காரியத்தை செயல்படுவான். என்றால் உலகம் ஆவிக்குள்ள ஆவிக்குரிய உலகம். இந்த உலகம் இது ஆவிக்குரிய உலகமா இருக்குது. இது பிசாசு உலகத்தில் இருக்கிறோம். ஆகவே மூல அறிவை வைத்து நீங்க ஏதாவது சாதிக்க நினைச்சா இப்படி செய்ய வேண்டாம். தயவு நான் கெஞ்சுறேன், இப்படி செய்ய வேண்டாம். உங்க ஆவியை திரும்புங்க, ஆவிக்குள்ளாக்குங்க. எதை செய்தாலும் ஆவியில செய்ய சொல்றாரு, ஆவியில செய்யுங்க சொல்றாரு. ஆவியில ஆராதிங்கள், ஆவியில ஜெபம் பண்ணுங்கள், ஆவியில பிரசவம் பண்ணுங்கள், ஆவியில பேசுங்கள். மாம்சத்தை பேச வேண்டாம், மாம்சத்தை பேச வேண்டாம். ஹலோ, கடைசி ஆவியார காலம் இது, ஆவியார காலம் இது. உங்க சபையில பரிசுத்தர் பலமா கிரீச வேண்டும். அப்படினால் ஆவியார காலத்துல நீங்க உங்களை அர்ப்பணிங்க, அர்ப்பணிங்க, அர்ப்பணிங்க. இந்த காலம் ஆவியார காலம். நீங்கள் ஆவியை இல்லாம ஒரு நாள் சபையை நடத்தாதீங்க. ஆவியை இல்லாம நீங்க ஊழி செய்ய வேண்டாம், ஊழி செய்ய வேண்டாம், ஊழி செய்ய வேண்டாம். அநேக பரிசுத்தவான்கள் எனக்கு கொஞ்சம் பேர் இருந்தா போதும், இந்த ஆத்மாவை நான் பரலோகத்தை கூட்டி போயிருவேன். ஹலோ, நீங்க சபையை கட்டலைங்க, ஆவியை கட்டுறாருங்க. கொஞ்சம் பேர் ஏன் ஆத்துமா, ஏன் மந்த, ஏன் ஸ்தாபனம், ஏன் ஊழியம் இல்லை. இது ஆவியர் ஊழியம், ஆவியார் ஸ்தாபனம் வச்சுங்க, ஆவியார் சபையா வைங்க. இது ஆவியார் சபைங்க, அது உங்க சபை இல்லைங்க, ஆவியார் சபை, ஆவியார் ஊழியம், ஆவியார் ஊழியது, பரிசுத்தா ஊழியது, நம்ம ஊழியம் இல்லை, ஆவியார் ஊழியம். கவனிங்க, பரிசுத்தம் இல்லாம கவனிங்க, பலத்தாம் அல்ல, பராக்கிரமத்தும் அல்ல, என் ஆவியால் ஆகும். பரிசுத்தாய் மாத்திரம் ஆகும். கவனிங்க, அவரை கொண்டுதான் செயல்பட முடியும். என்றால் கடைசி காலங்களுக்கு பிசாசின் கிரிகளை தேவன் அவருடைய அந்த கிரிகளை வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆனால் நீங்க ஆவியில வளர வேண்டும், ஆவியில் வளர வேண்டும். நான் வாசிப்போம் 2 கொரிந்தியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடி அப்படி செய்தேன், அவருடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. கவனிங்க, கடைசி நாட்களிலே சாத்தான மோசம் அவருக்கு அப்படி செய்தேன், அவருடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாது அல்லவே. கவனிங்க, வசனம் போட்டு பாருங்க. சாத்தான் சபைக்கு விரோதமாக, ஊழியர்களுக்கு விரோதமாக அவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறான். ஏன் அப்படின்னா, எந்த சபையும் எந்த ஊழியக்காரனும் ஆவியின் ஃபுல்னஸ்க்குள்ள வராதபடிக்கு அவன் பாதுகாக்க போறான். அது ரொம்ப கவனமா இருக்கிறான், வளரக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஏன்னா அவன் தந்திரமாக செயல்படுறான். ஆதாம் எப்படி ஆவி மனிதா இருந்து அவ்வளோ பெரிய தோற்றத்தை பராமரிச்சானோ, அதே ஆதாம எப்படி அவன் ஆவியை விட்டு வெளியே கொண்டு வந்து சாதா மனுஷாக்கிட்டான். ஆனால் நமக்குள்ள இப்போ ஆவியா இருக்கிறாரு. ஒரு அசாதாரண காரியத்தை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை நமக்குள் செயலாக்க விரும்புகிறாரு. ஆனால் இன்றைக்கும் பிசாசு தன் வஞ்சகத்தினாலே அவன் அநேக ஊழியங்களை, அநேக சபைகளை, அநேக ஊழியக்காரர்களை ஆவியில வளர விடாதபடிக்கு அவன் பார்த்து கொள்றான். ஏனென்றால் ஆவியில எந்த சபை, எந்த ஊழியம் வளருதோ அந்த சபை தான் பெருக்கத்தை உண்டாக்குது, பெருகுது. ஆனால் எந்த அளவுக்கு ஆவியில் வளருதோ அந்த சபை தான் அந்த பட்டணத்தையோ, அந்த கிராமத்தையோ, தேசத்தையோ சொந்தமாக்குது. உலகத்தை கலக்க இங்கே வந்து விட்டார்கள். யாரு? ஆவியில் நடந்தவர்கள்.
ஆவிக்குரியவர்கள் தான் கலக்க முடியும். இங்க போட்டிருக்குது, நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவருடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவை அல்லவே. கவனிங்க, அவன் தந்திரத்தினாலதான் அநேகரை வஞ்சிக்கிறான், ஏமாத்துறான். ஆனா அவன் தந்திரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? கவனிங்க, தந்திரத்தை எப்படி கண்டுபிடிப்பீங்க? உங்க சபை உங்க ஊழியம் எங்கேயோ ஒரு இடத்துல பிளாக் ஆயிருச்சு. அது எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒரு சபை பாருங்க, ஒரு சபை வந்து சபைக்கு கூப்பிட்டுருந்தாங்கனைய. எது கூப்பிட்டுருந்தாங்கன்னா, அந்த சபை வந்து மந்திரம் பண்ணி அந்த சபையை கட்டப்பட்டுன்னு சொல்லி கூப்பிட்டு ஜெபிக்க போனேன், சபைக்கு போனேன். கவனிங்க, அந்த சபையை சார்ந்தவங்க பெரிய ஊழியக்காரங்க, அந்த சபையோட சொந்தக்காரங்க பெரிய ஊழியக்காரங்க. ஆனால் அந்த சபை வந்து மந்திரத்தினால கட்டப்பட்டிருக்குது. அப்படி ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். நான் போனேன், ஜெபிக்க போனேன். இன்னொரு பாஸ்டர் மனைவி பக்கத்தில் ஒருத்தர் மந்திரம் பண்ணி, மந்திரத்தினால பாஸ்டர் மனைவி கேன்சர் வியாதியில் செத்து போச்சு, இளம் வயதில். கவனிங்க, ஏன் மந்திரம் பண்ணி ஏதோ பண்ணி போட்டு உள்ள சர்ச்சுக்கு போட்டாங்களா? அதுக்கப்புறம் அந்த மனைவி கேன்சர் வியாதியில் செத்து போச்சான். இதான் கேள்விப்பட்ட பொழுது வேதனையாக இருந்துச்சு. ஏன்? அவன் பிசாசு தந்திரங்களை அறியவில்லை. அவன் கிரியை அழிக்கத்தக்கதான வல்லமையின் கிரியை இல்லை. ஆகவே ஏதோ சபை நடத்துறாங்க, சபைக்கு மக்கள் வராங்க, பெரிய பில்டிங் கட்டிட்டாங்க, சபை நடத்துறாங்க. ஆனா சபைக்குள்ள பிசாசு கிரியை அழிக்கத்தக்க, வல்லமையை அழிக்கத்தக்கதான எழும்பக்கூடிய நபர் இல்லை. இன்னைக்கு அநேக ஊழியங்களை பிசாசு ஊழிய குடும்பங்களை பிசாசு தந்திரமாக ஊழியக்கார பிள்ளைகளை வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு பிசாசு கெடுத்துக்கிருக்கான். நான் சொல்ல கவனிங்க, கடைசி காலங்களில் தேவன் தம்முடைய சபையை ஸ்தாபிக்க போறாரு. யாரு? ஆவியானவர் ஸ்தாபிக்க போறாரு. அந்த சபை ஆவியானவர் சபையா இருக்கும். ஏன்னா கடைசி காலங்களில் மாம்சமான யாவரும் தம்முடைய ஆவியை ஊற்றும் நாட்கள். நீங்க உங்க சபை, நீங்க இப்போ இந்த உங்க ஊழியம் எல்லாமே ஆவியில எழும்ப வேண்டும். எதை செய்தாலும் ஆவியில் செய்ய வேண்டும். சாதா பிரசங்கம் பண்ணாதீங்க. உங்க பிரசங்கத்துல சாரம் இருக்க வேண்டும். உங்க பிரசங்கத்துல, உங்க ஜெபத்துல ஒரு சாரம் இருக்க வேண்டும். ஆவியை கீழ் வெளிப்பட வேண்டும். அபிஷேகம் தான் நோகத்து குறிக்குமா? அபிஷேகம் எங்க வரும்? பரிசுத்தம் வருது, பரிசுத்தம் உண்டாகிறது. அந்த பரிசுத்தம் உண்டாகிறது எங்க வருது? ஆவியில. உங்க ஆவி ஒரு டெபாசிட் பண்ணக்கூடிய இடமா இருக்குது. உங்க ஆவி பெரிய ஒரு பவர் பேக்கேஜ் உண்டாக்க சமுக்கிற இடமா இருக்குது, டிரான்ஸ்ஃபார்மா இருக்குது. எவ்வளவு ஸ்டோர் பண்ணிருக்கிறீங்க, எவ்வளவு வல்லமைய, எவ்வளவு அதிகாரத்தை, எவ்வளவு கிரிய, எவ்வளவு ஸ்டோர் பண்ணிக்கின்றதா ஆவிக்கு வேலை. கவனிங்க, ஆவிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா சாத்தான் கிரியைகளை, தந்திரங்களை அறிய வேண்டுமா? சாத்தான் தந்திரம் அறிய வேண்டுமா? அது அறியாத வேலை இல்லை. அப்படின்னு அறிய முடியாம போறது இல்லை. இன்னைக்கு அநேக அறிய முடியாமல் கட்டப்பட்டு, பிசாசா கட்டப்பட்டு, சபைகள் கட்டப்பட்டு, சபை அளவிடாம கட்டப்பட்டு, ஏதோ ஒரு ஆவியால் கட்டப்பட்டு, தவறான வழிபாட்டா கட்டப்பட்டு, பிள்ளைகள் தவறான பிசாசினால பிள்ளைகள் கட்டப்பட்டு, வஞ்சிக்கப்பட்டு, ஏமாற்றப்பட்ட அநேக ஊழியக்கார பிள்ளைகள் இருக்காங்க. நான் சொல்ல கவனிங்க, அப்படிப்பட்ட ஊழியக்கார பிள்ளைகளை, குடும்பங்களை விடுவிக்க வேண்டும். விடுவிக்க வேண்டும். அப்படி ஆவிகளை வெளிப்படுத்த வேண்டும். அவைகளை பயங்கரமா கிரியை செய்து அந்த பிள்ளையை விடுவிக்க வேண்டும். அந்த சபை விடுவிக்கப்பட வேண்டும் தான் என் ஆசை. என்றால் எந்த மனுஷனையும் தேவன் பிரகாசிக்கப்பட போறான். எந்த மனுஷனுக்கும் பார்த்தா அப்படி வல்ல வெளிப்படுத்த முடியும். எந்த மனுஷனுக்குள்ளையும். ஏனென்றால் மாம்சமான யாவருக்குள்ளும் தேவன் கிரீசுவார்கள். ஆவியில ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். நீங்க ஆவிக்குள்ளாக வேண்டும். இசைக்கு திருக்கசி உழந்த எலும்புகளுக்குள்ள போக முன்னாடி சும்மா போல கவனிங்க. ஒழுங்கின் வெறுமையா இருந்த பூமிக்குள்ள வார்த்தை மட்டும் இல்லை,
இன்னைக்கு வார்த்தை மட்டும் பேசுறாங்க. ஏதோ பேசப்பட்ட வார்த்தை லோகோவை எடுத்து பேசிட்டு இருக்காங்க. லோகோ எடுத்து விளக்கம் பண்றேன், அதை விளக்கம் பண்ணேன், அந்த டிஷ்ஷை பார்த்து இந்த டிஷ்ஷை பார்த்து அந்த கமெண்ட் இப்படி சொல்லிச்சு, இந்த கமெண்ட் இப்படி சொல்லிச்சு. ஹலோ, எல்லா கமெண்ட் சொல்லிச்சுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அதான் முக்கியம். ஏனென்றால் தேவன் தம்முடைய அனந்த ஞானத்தை வெளிப்படுத்தக்கூடிய காலம் இது. சபைக்குள்ள தேவன் தம்முடைய கிரியை வெளிப்படுத்த காலம் இது. ஆகவே பிசாசுகளை அழிக்கும்படி தேவகுமாரன் வெளிப்பட்டார். இன்றைக்கும் நீங்கள் நானும் நடமாடும் சபையாக, நடமாடும் ஆவியரை கிரியை வெளிப்படுத்த நடமாடும் ஆவியரை பாடசாலையாக நீங்கள் மாற வேண்டும். ஏன்னா கர்த்தருடைய காலம் இது. இது ஆவியரை காலம் இது. ஆவியருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆவியர் ரொம்ப சாஃப்டானவர். பரிசுத்தம் வரும்போது சொல்லிட்டு வருவார், போகும்போது சொல்லாம கூட போயிடுவார். பிசாசு வரும்போது சொல்லாம கூட வருவான், போகும்போது சொல்லிட்டு போயிடுவான். சிம்சமன் ஆவி வந்தது எல்லாருக்கும் தெரிஞ்சு, பலமா இறங்கி கிரி செய்து தெரிஞ்சு. ஆனால் தனி விட்டு ஆவியை போனதை சிம்சம் அறியவில்லை. யூதாஸ் காரியத்துக்குள்ள சாத்தான் காட்டி கொடுப்பான்னு இயேசுவை தவிர மற்ற யாருக்கும் தெரியாது. இவன் தான் யாருக்கும் தெரியாது. உங்களை ஒருவனை காட்டி கொடுப்பான்னு சொல்லப்படுது, யாரும் தெரியல. ஆனால் அப்பத்துணிக்கு வாங்கி பிட்டு கொடுத்தவனே சாத்தா உள்ள பூந்துருக்குது. அதுக்கு முந்திர போட்டு வசம் போட்டுருக்குது. இயேசுவை காட்டி கொடுக்கும்படி சாத்தான் யூதாஸ் தூண்டானா. சாத்தான் இது தூண்டினது யூதாஸை தவிர இயேசுவை தவிர யாருக்கும் தெரியாது, மற்ற சிசுக்கு தெரியாது. அப்பத்துணிக்கு வாங்கி பிட்டு கொடுத்தோடனே சாத்தா உள்ள போந்தது யாருக்கும் தெரியாது. ஆனால் யூதாசு நாண்டு கூட சுத்தது எல்லாருக்கும் தெரிஞ்சு. ஏன் சொல்றேன்னா, ஆவி வரும்போது உங்கள் கிரிகை, உங்கள் ஊழியம் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். எதில்? உங்கள் ஆவியில். ஆனால் சாத்தான் உங்கள் ஆவியை கட்டுப்படுத்திட்டானா அவைகளும் உங்கள் ஆவியில் நீங்கள் செயல்படாமல் போயிருவீங்க. ஆகவே உங்கள் ஆவியில் நீங்கள் வளருங்க. நிச்சயமாகவே ஆவியின் பலத்துக்கிரியை செய்வாராக. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.